ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து மை ராயல் நெமேசிஸ் டேமோட 11th எபிசோட் வந்து பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா எபிசோட்குள்ள வந்து போயிடலாம். ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்து கால் பண்றாங்க. நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். இந்த வாய்ஸ் மெயிலாச்சும் அட்லீஸ்ட் நீ வந்து பாரு, நான் உன் வீட்டு எதிரிலதான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்து ஹீரோ சொல்லிட்டே இருக்கும் போதுதான் ஆக்சிடென்ட் ஆகுற சவுண்ட் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கேக்குது. அது தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ வேக வேகமா வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு வந்து போறாங்க. நம்ம ஹீரோயினை ஆம்புலன்ஸ்ல எடுத்ததை நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஷின்ஷிரின்னு சொல்லி கத்துறாங்க. பட் அங்க இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம ஹீரோ விடுறது இல்ல. ஹீரோ சொல்றாரு, நான் தான் அவளோட கார்டியன் சொல்லிட்டு அவர் போய் ஹீரோயினையும் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்துறாரு. அதே சமயம் நம்ம தாத்தாவையும் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்துறாங்க. அங்க யாருக்கும் ஒருத்தருக்கு சர்ஜரி வந்து நடந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ ஹீரோயினையும் ஒன்னா இருந்த சம் கியூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க. எதனால வந்து காமிக்கிறாங்கன்னா, அந்த ஸ்டார் வந்து வானத்துல வந்துச்சு இல்லையா, அதனால நம்ம ஹீரோயினி வந்து ரிட்டர்ன் வந்து அந்த ஜோசன் காலகட்டத்துக்கே வந்து போயிட்டாங்க போல. நம்ம ஹீரோயினி அங்க வந்து கண்ணு வந்து ஓபன் பண்றாங்க. இவர் ஐனஸ், நீங்க எழுந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த ஷாமின் வந்து நம்ம ஹீரோயினி வந்து கேக்குறாங்க. பட் நம்ம ஹீரோயினால அசையவே முடியல. ஏன் என்னால அசைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி யோசிச்சுட்டே இருக்கும்போது உடனடியா டாக்டர் வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல டாக்டர் கூப்பிட்டு வந்து செக் பண்றாங்க. என்ன ஆச்சு குயினுக்கு, என்ன ஆச்சுன்னு சொல்லி அந்த ஷாமின் வந்து கேட்கும் போது அவங்க இப்போதைக்கு வந்துட்டு சாவை பார்த்து ரிட்டர்ன் வந்து வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு இந்த பாய்சனோட சைடு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, அதனால அவங்களோட பிளட் போற அந்த சர்க்கிள் வந்து ஸ்டாப் ஆயிட்டு இருக்குது. கொஞ்ச நாள் விட்டா இது வந்து சரியா போயிடும், ஆன்டிடியூட் வந்து கொடுக்கலாங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயினி, அப்ப நான் இந்த பாடிக்குள்ள ட்ராப் ஆயிட்டேன்னா என்னால மறுபடியும் போக முடியாதா ஹீரோயினி அப்படின்னு அவரு கூட முடியாத, ஒரே ஒரு அசைவு கூட இல்லாத நம்ம ஹீரோயினி வந்து படுத்துட்டு வந்து இருக்கிறாங்க. அப்படியே நம்மளுக்கு இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல வந்து காமிச்சா நம்ம ஹீரோயினி ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து இருக்கிறாங்க. டாக்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, அவருக்கு இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் வந்து இல்ல, பட் ஆனா அவர் ஸ்டேபிள் ஆகி கண் முழிக்கிறதுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைன்னு உடனே அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. தாத்தாவை பத்தி நம்ம ஹீரோ வந்து கேட்கிறாரு. தாத்தாக்கு வந்து இப்பதான் சர்ஜரி வந்து பண்ணிருக்காங்களாம். அவரோட பிரீத்திங் லெவல் வந்து எவ்வளவு இருக்குதுன்றத பாத்துட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்றேங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோட ஆன்டி எல்லாம் வந்துட்டு குடுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஓடி வராங்க. நியூஸ்ல வந்துட்டு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணதுனாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு, 0.12% நம்ம ஆல்கஹால் குடிச்சிருக்கிறதுனால தான் அவங்க ஆக்சிடென்ட் பண்ணாங்கிற மாதிரி நியூஸ்ல ஓடிட்டு இருக்குது. அவங்க ஆன்டிங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் சந்தேகப்படுறாங்க. ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு நீ எப்படி கரெக்டா வந்து போனா, உனக்கு எப்படி தெரியும்ங்கிற மாதிரி ஒரு ஆன்டி வந்து கேக்குறாங்க. இப்ப என்ன கேட்க வரீங்க நீங்கன்னும் போது இன்னொரு ஆன்டி வந்து என்ன சொல்றாங்க, இந்த சமயத்துல இது பேச வேண்டிய சுச்சுவேஷன் கிடையாது, கொஞ்ச நேரம் வந்து சைலண்டா இருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே நம்மளோட அந்த பொண்ணு வந்து வந்துட்டு அங்கிள் நல்லா தானே இருக்கிறாரு தாத்தா அப்படின்னு சொல்லி கேக்குது. கேட்ட உடனே இப்போதைக்கு அவருக்கு வந்து சர்ஜரி முடிஞ்சிருக்கு, கொஞ்ச நாள் அவர் எழுந்துருவாருன்னு அவங்க ஆன்டி சொல்லிட்டே இருக்கும்போது இவரும் ரொம்ப சேடா நின்றுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு, நீங்க வந்துட்டு ரொம்ப சோகமா இருக்கீங்க, நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஹீரோ நான் நல்லா தான் இருக்கிறேன்னும் போது பாட்டி கரெக்டா நம்ம ஹீரோக்கு வந்து கால் பண்றாங்க. ஹீரோ வெளியே வந்து பாட்டியோட காலை வந்து அட்டென்ட் பண்ணோடனே சின்சிரியோட போன் வந்து எடுக்கவே மாட்டேங்கிறா, என்னால ரீச் பண்ணவே முடியல, அங்க சொல்ல எல்லாமே ஓகே தானேன்னு பாட்டி வந்து கேக்குறாங்க. ஹீரோ அப்படியே அழுந்துட்டு, இங்க எல்லாமே ஓகே தான், நீங்க எதை பத்தியும் வந்து கவலைப்படாதீங்க, சின்சியரி பத்தியும் கவலைப்படாதீங்க, ரெஸ்டாரண்ட் பத்தியும் கவலைப்படாதீங்க, உங்க வீட்டை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஹீரோ வந்து சொல்றாரு. ஃபைனலா எனக்கு வந்து இதுல இருந்து ஒரு வீடியோ கால் வந்து வந்துச்சு. எப்பவுமே அவ என்ன பண்றாளோன்றது என் மனசுக்குள்ள வந்து ஓடிட்டே வந்து இருக்கும். பட் இப்போ வந்துட்டு எனக்கு அந்த ப்ரெஷர் வந்து குறைச்சு கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப வந்து தேங்க்ஸ் வந்து சொல்றேன். அவ எப்பவுமே வந்து மனசுல பட்டது பட்டு பட்டுன்னு வந்து பேசிடுவா, கோவக்காரியா வந்து இருப்பா. பட் மனசளவுல அவ ரொம்ப வந்து லவ்லியான பர்சன், அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவளை தனியா மட்டும் விட்டுறாதீங்கன்னு ஹீரோ நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் தனியா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, உங்க பாட்டி சொன்னது கரெக்ட் தான், நீ அரகண்டா என்ன ஹர்ட் பண்ற மாதிரி நிறைய வந்து பேசுவ, பட் உன் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டேன்னு எனக்கு வந்து தெரியும். பட் நீ என்னை எவ்வளவுதான் தூரம் தள்ளணும்னு சொல்லி நினைச்சாலும், என்கிட்ட சண்டை போட்டாலும் நான் உன்னை விட்டு எங்கேயுமே வந்து போக மாட்டேன், உன் பக்கத்துல ஒட்டிட்டே தான் இருப்பேங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இது எல்லாத்தையும் வெளியே இருந்து அந்த பொண்ணு வந்து கேட்டுட்டு இருக்க போல. இந்த சைடு சோவதான் வந்து காமிக்கிறாங்க. தாத்தாவை மீட் பண்ண சொல்லி வந்திருக்காரு போல. தாத்தா கிட்ட வந்து சொல்றாரு, எங்க அம்மா சின்ன வயசுல என்ன உங்க வீட்டுக்கு கூட்டு வரும்போது நான் வந்துட்டு உங்களை ஒரு அப்பாவா தான் வந்து பார்த்தேன். சத்தியமா சொல்லணும்னா எனக்கு இந்த வீடு, இந்த பணம், அதே மாதிரி இந்த ஃபுட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த லைஃப நான் ரொம்ப வந்து ஆசையா வந்து வாழ்ந்தேன். நீங்க எங்க அம்மாவோட அண்ணனா, அதாவது பிரதரா வந்து இருக்கலாம், பட் உங்களை அப்பாவா மட்டும்தான் நான் பார்த்தேன். அதனாலதான் என்னோட கிட்னி வந்து நான் உங்களுக்காக வந்து கொடுத்தேன். பட் நீங்க அதுக்கு எனக்கு கை மாறி என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் வந்து யோசிச்சு பார்த்தேன். நம்ம ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்துட்டு தாத்தா கிட்ட வந்து போனாரு இல்லையா, அப்ப தாத்தா வந்து புடிச்சு திட்டி விட்டுக்கிறாரு. என் பேரனை பத்தி நீ யாரு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு, என்னோட சிஸ்டர் பையன்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இத்தனை வருஷமா வீட்டுல வந்து வச்சுட்டு இருந்தேங்கிற மாதிரி தாத்தா பேசிட்டு இருக்காரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு, நான் இவ்வளவு வருஷமா உங்களுக்கு வந்து லாயலா வந்து இருந்தேன்,
அதுக்கு நீங்க பே பேக் எனக்கு எதுவுமே பண்ணவே கிடையாது. இப்ப நானே அதுக்கு வந்துட்டு பே பேக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சோ வந்து சொல்றாரு. ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு சிஸ்டம் மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. பட் அது என்ன டீடைல்னு போக போக தான் வந்து தெரியும். நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரலான்னும் போது தான் நம்மளோட சன் வந்து கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு உடனடியா நியூஸ் வந்து பாருங்கன்னு சொல்றாங்க. நியூஸ்ல பார்த்தா நம்ம ஹீரோ கடைசியா ஒரு ப்ராடக்ட் வெளியிட்டாரு இல்லையா, டைனமிஸ்டிக்னு நம்ம ஹீரோயினி நடிச்சாங்க இல்லையா, இட்டாச்சுல அந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஏதோ சீட்டிங் வந்து பண்ணிட்டாங்க. அது வேற ஒரு கம்பெனில வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ப்ராடக்ட மொத்தமா வந்து அழிக்கணும், நம்ம ஹீரோ வந்து ஃபயர் வந்து பண்ணிருந்தோம் அந்த கம்பெனிலங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பண்ண எல்லா பிராண்ட் அந்த கம்பெனி எல்லாத்தையும் சுத்தமா வந்து தூக்கிறாங்க போல, போஸ்டர் ஆட் எல்லாமே வந்து தூக்கிட்டு கடைசியா நம்ம ஹீரோவையும் ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ்ல வந்து ஓடிட்டு இருக்குது. அப்பதான் நம்மளோட சோ வந்து கெத்த கார்ல வந்து இறங்குறாரு. அதாவது பரம்பரை கம்பெனி இருக்கு இல்லையா, சேகல்னு ஒரு கம்பெனி இருக்கு. அதுதான் நம்ம ஹீரோ சேர்மனா போறதா தாத்தா வந்து யோசிச்சுட்டு இருந்தாரு. அதுதான் பரம்பரை கம்பெனி. பட் ஆனா இப்ப சோ வந்துட்டு அதுக்கு சேர்மன் வந்து ஆயிட்டாருங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன்னா அங்க இருக்கிற டைரக்டர் எல்லாரும் கிட்டத்தட்ட வந்து 60% ஓட் போட்டு இவர் வந்து ஜெயிக்கு வந்து வச்சிட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு இவர் தான் வந்து ஆக்டிங் சேர்மனா வந்து இருப்பாருங்கிற மாதிரி நியூஸ் வந்து வருது. அவர் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. நம்மளோட சன் அவங்களோட அசிஸ்டன்ட் அவங்க பிளேஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களையும் வந்துட்டு வேலையை விட்டு வெளியே வந்து அமைச்சிடறாங்க. லிஃப்ட்ல வந்துட்டு இருக்கும்போது அவங்க பேசிட்டு இருக்காங்க. சோ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, அவரோட ஈவில் பிளான் எல்லாத்தையும் வந்து காமிப்பாரான்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கேட்கும் போது சன் ஆமா நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம், கண்டிப்பா இது எல்லாமே வந்து மாறுங்கிற மாதிரி நம்மளோட சன் வந்து சொல்றாரு. ஜோவும் அதுக்கப்புறம் அவரோட பையன் வந்து வந்தாரு இல்லையா ஏர்போர்ட்ல இருந்து, அந்த பையன் கிட்ட உனக்கு கொரியா பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு. எனக்கு கொரியா பிடிச்சிருக்கு, பட் நானே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். யாரு நானின்னு வந்து தெரியல, அவங்க பிஸியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஷோ வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்காக நாமும் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் மேடமும் வந்து வந்திருக்காங்க. ப்ரொடியூசர் மேடம் இன்னும் அவ கான்சியஸ்க்கு வந்து வரலையான்னு சொல்லி கேக்குறாங்க. நான் வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்ல, அவளுக்கு எந்த ஒரு அடியும் இல்ல, பட் ஆனா ஏன் எழலன்னு டாக்டருக்கே வந்து தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் ப்ரொடியூசர் மேடம் ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ண சொல்லி பேசிட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க கேன்சல் பண்ண முடியாது, ஆல்ரெடி 2 நாள் ஆயிடுச்சுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னும் போது இவன் வந்து கரெக்டா அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க. இவன் நீ என்ன இந்த இடத்துல வரமாட்டேன்னு நினைச்சேங்கிற மாதிரி ப்ரொடியூசர் மேடம் கேட்டேனே. ஆஃப்டர் ஆல் நாங்க எல்லாருமே சேம் ஏஜென்சில ஒர்க் பண்றோம், அது எப்படி நான் வராது வந்து இருப்பேங்கிற மாதிரி அந்த யூன் பொண்ணு சொன்னோடனே சின்சியரி இன்னும் வந்துட்டு கான்சியஸ்க்கு வரவே இல்லைங்கிற மாதிரி ப்ரொடியூசர் மேடம் வந்து சொல்றாங்க. இன்னும் அந்த பொண்ணு உள்ள வந்து உட்காந்துட்டு நம்ம ஹீரோயினி வந்து பாத்துட்டு நாம் கிட்ட வந்து சொல்லுது, இவ ஏன் இன்னும் எல்லாத இருக்கிறா, பாக்கிறதுக்கு நல்லா தானே இருக்கிறான்னு. உடனே தெரியல, அவளுக்கு எந்த ஒரு அடியும் இல்ல, பட் ஆனா டாக்டர் எழுதுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகுங்கிற மாதிரி சொல்றாங்க. நாம் வந்து சொல்றாரு, இவளை பத்தி உனக்கு தெரியாது, இந்த உலகத்துல வந்துட்டு நான் அதிக ஹேட் பண்றவளே வந்து இவதான். ஆனா சின்ன வயசுல இருந்து காலையில எழுந்த உடனே நான் ஃபர்ஸ்ட் யாரு வந்து பாக்கறேன்னா அது இவ்வளவுதான் பாப்பேன். இவகிட்ட நான் நிறைய ஆட்டிடியூட் வந்து காமிச்சிருக்கேன், பட் இவளுக்கு அந்த கார் ஆக்சிடென்ட் ஆன பிறகுல இருந்து இவளோட ஆட்டிடியூட் வேற மாதிரி வந்து மாறிடுச்சு. ஏன்னா இப்ப வந்துட்டு என்னோட குரோத்தை பத்தி கூட நான் யோசிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்றீங்கன்னு நாம வந்து கேட்ட உடனே நீதான் அவளோட மேனேஜர், அதனாலதான் நான் வந்து சொன்னேன், சரி நான் வந்து கிளம்புறேங்கிற மாதிரி எழுதுறாங்க. எழுந்துட்டு இவளோட ஷூட்டிங் வந்துட்டு கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வேற போட்டோ ஷூட் போயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் மொத்தமும் வந்து கேன்சல் பண்ணிடுறேன், இப்போதைக்கு என்னால அதுதான் வந்து பண்ண முடியுங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கூட செல்ஃபி வந்து எடுத்துட்டு வெளியே போகுது. நாம சொல்றாரு இப்பதான் வந்துட்டு ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாங்க, அதுக்குள்ள கூலா செல்ஃபி எடுத்துட்டு போறாங்க, இவங்களை நம்பவே முடியாதுங்கிற மாதிரி நாம வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினோட கை வந்து லைட்டா வந்து அசையுது போல. மறுபடியும் நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டு தான் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி அந்த ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க, ஒருவேளை நம்மளுக்கு வந்தது எல்லாமே ஒரு கனவு தானா, நம்ம டைம் டிராவல் பண்ணது, அதுக்கப்புறம் ஹீரோவை மீட் பண்ணது, இது எல்லாமே ஒரு ட்ரீம் தானா, நான் இங்க மாட்டிக்கினா அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து சின்சிரி எழுந்துரு சின்சிரி எழுந்துருன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. யார் என்னோட பேரை கூப்பிடுறது அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஷாமின் வந்து உள்ள வராங்க. உனக்கு அவ்வளவு டைம் வந்து கிடையாது, நீ வந்துட்டு உன்னோட சோல் உன் பாடிக்குள்ள வரணும்னா இந்த வேலையை வந்து பண்ணணும்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு போறான் கிட்ட. இவரு நீ என்ன பண்ண போறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எப்படி பழைய ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அவங்க கையில வந்து கிழிச்சாங்க, அதே மாதிரி கையில வந்துட்டு மறுபடியும் அந்த பிளட் வந்து வர வச்சு அதை ஸ்பூன் எடுத்து நம்ம ஹீரோயினோட வாயில வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு நீ உன்னோட வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா உன்னோட சோல் வந்து உன்னோட பாடிக்குள்ள வந்து சேர்ந்துரும், இந்த ஸ்டால் எவ்வளவு நாள் இருக்கும்னு எங்களுக்கு வந்து தெரியாது, பட் நிறைய டைம் வந்து உனக்கு கிடையாதுங்கிற மாதிரி அந்த ஷாமின் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கிற அந்த ஷாமின்க்கும் அந்த விஷயம் வந்து தெரிய வருது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கு ஏதோ ஒரு லிங்க் வந்து இருக்குது, இல்ல அவங்க தானானுங்கிறது தெரியல, அவங்களுக்கும் அந்த விஷயம் வந்து தெரிய வருது. இந்த சைடு நம்ம ஷோ தான் வந்து காமிக்கிறாங்க. 50 ஆனிவர்சரி வந்து கொண்டாட போறாங்களா கம்பெனில, அதுக்காக கால் பேசிட்டு இருக்கும்போது மோ வந்து நம்ம ஷோவை மீட் பண்ண வந்து வராங்க. மோ கிட்ட வந்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது நான் உங்க கூட ஒரு பிசினஸ் டீல் போறதுக்காக வந்து வந்திருக்கேன், இப்ப நீங்க தானே வந்து சேர்மன், நான் கண்டிப்பா உங்க கூட வந்து பிசினஸ்ல வந்து ஷேர் பண்றதுங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன திடீர்னு என் கூட வந்து ஷேர் பண்றேன்னு சொல்லி கேட்ட உடனே ஆமா நான் கண்டிப்பா உங்களோட இந்த நியூ ப்ராஜெக்டுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்றேன், என்னால முடிஞ்ச எல்லா ஷேரும் பண்றேன், பட் அதுல ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது,
அந்த புது ப்ராஜெக்டோட எல்லாத்தையும் கண்காணிக்கிற டிஎஃப் டீம் வந்துட்டு என்னோட ஹேண்டல்ல தான் வந்து இருக்கணும்ங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. இந்த சைடு நாம தான் வந்து காமிக்கிறாங்க. அவரு வந்துட்டு இந்த மேனேஜர் வேலையை எனக்கு சுத்தமா வந்து பிடிக்காது, இப்படி இருந்தா நான் எப்படி இந்த வேலையை விட்டு போக முடியும்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி அவர் ஷர்ட் வந்து புடிச்சிட்டு இருக்காங்க போல. என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி அவர் எழுந்து கத்துறாரு. அப்பதான் நம்ம ஹீரோயினி கண்ணு வந்து முழிச்சிடறாங்க. நீ கண்ணு முழிச்சிட்டியா ஷின்ஷீரின்னு அவர் கிட்ட வந்து போறாரு. நம்ம ஹீரோயினி கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. ஃபைனல்ல நம்ம ஹீரோயினி வந்து பேக் வந்துடுறாங்க போல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவ சீப்பான இன்கிரீடியன்ட் அதுல வந்து போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோ செம கெத்தா வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. இது என் கம்பெனியோட மெட்டீரியல், இது எப்படி வெளியே போக முடியும் ஹீரோ கேட்டேன்னு. அப்போ உங்க கம்பெனிக்குள்ள ஒரு ஸ்பை இருக்கிறாங்க, நீங்க வந்து சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்டாரு. நம்ம ஹீரோ எல்லாத்துக்கும் கெத்தா பதில் சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினி கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ அட்டென்ட் பண்ண உடனே ஹீரோயினி எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. சின்சியரி அப்படின்னு ஹீரோ வந்து சொன்ன உடனே என்னை விட்டுட்டு எங்க போன ஹீரோயினி வந்து கேட்டுருந்தேன். நான் இப்போ ஆந்தி வேலை வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து கால் வந்து வெஸ்ட் எழுந்து நிக்கிறாரு. இன்வெஸ்டிகேஷன் பாதியில எல்லாம் நீங்க போக கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. நான் இன்னைக்கு ஒரு நாள் விட்டுன்னா நாளைக்கு உங்களுக்கு என்ன பே பண்ணுமோ நான் அதை வந்து பே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா மூச்சு வாங்க லிப்ட்ல வந்துட்டு வராத ஸ்டெப்ஸ்ல எல்லாம் ஏறி வந்து நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு. ஹீரோனி எதுக்கு இப்படி மூச்சு வாங்க வந்து நிக்கிற, எங்க போயிருந்த நீன்னு சொல்லி ஹீரோயினி வந்து கேக்குறாங்க. ஹீரோனி இப்ப பேஷண்ட் தானே, எதுக்கு அங்க எழுந்து உட்காந்துட்டு இருக்க, நான் போய் டாக்டர் வந்து கூப்பிடுறேங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்றாரு. ஹீரோனி நான் நல்லாதான் இருக்கிறேன்னு உடனே நல்லா இருந்துட்டுதான் ஒரு வாரமா நீ எல்லாது இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா, என் உயிரே போற அளவுக்கு நான் வந்து பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ திரும்பி வந்து அழுகுறாரு. ஹீரோனியாவே உனக்கு என் மேல அக்கறை இருந்துச்சுன்னா நீ என் கூட தானே வந்து இருந்திருக்கணும், என்னை விட்டு வெளியே எங்க போயிருந்தா அப்படின்னு சொல்லி ஹீரோனி வந்து கேக்குறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு நான் உன் கூட தான் வந்து இருந்தேன், டே அண்ட் நைட் வந்து இருந்தேன், இப்பதான் நான் வெளியே போனா அதுக்குள்ள நீ வந்து முழிச்சிட்ட, சரி விடு நான் போய் டாக்டர் கூப்பிடுறேன்னு உடனே ஹீரோனி நம்ம ஹீரோட கையை வந்து பிடிக்கிறாங்க. அப்ப நீ என் மேல அக்கறை பண்றீன்னா அப்படின்னு சொல்லி கையை வந்து நீட்டாங்க அக் பண்றதுக்காக. உடனே நம்ம ஹீரோயினி வந்து அக் பண்றாங்க. ஹீரோயினி நானும் ரொம்ப பயந்துட்டேன், நான் வந்துட்டு மொத்தமா ட்ராப் ஆயிட்டேன்னு நினைச்சேன், எனக்கு இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி வந்து இருந்துச்சு, அந்த கனவுக்குள்ள நான் மாட்டிக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், பட் அந்த கனவுல கூட நீ இருக்கிற தொட்டுதான் நான் இருப்பேன், நீ இல்லன்னா கண்டிப்பா நான் எழவே மாட்டேன் அந்த காலத்துக்குமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோனி வந்து அழுகுறாங்க. நம்ம ஹீரோனி லூஸ் மாதிரி வந்து பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து வந்து சிரிச்சுட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோட ஆன்டிஸ் ரெண்டு பேரும் வந்துட்டு நம்ம சோ கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டாரு இல்லையா, அதுக்காக கத்திட்டு இருக்கும்போது கரெக்டா சோ அந்த இடத்துக்கு வந்து வராரு. 50th ஆனிவர்சரிக்கு நீங்க ரெண்டு பேரும் வந்து எனக்கு கங்க்ராச்சுலேஷன் வந்து பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. பட் அவங்க முடியாதுன்னும் போது ஒவ்வொருத்தரோட மைனஸ் வந்து அவர் எடுத்து வச்சிட்டு இருக்காரு போல. அது மூலியமா அவங்க வந்துதான் ஆகணுங்கிற மாதிரி அவங்கள மிரட்டி வந்து வர வச்சாரு. அப்படியே அந்த சீனை வந்து நம்மளுக்கு கட் பண்ணா இந்த ஷாமின் வந்து நம்ம ஹீரோனி கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க போல. நான் அந்த 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தே என் கண் கூட வந்து பார்த்தேன், இந்த ஸ்டார் வந்துச்சு இல்லையா, அந்த ஸ்டார் வந்ததுல இருந்தா இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. எக்ஸாக்டா 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டார் வந்தப்பதான் நீ இங்க வந்து வந்த, மறுபடியும் அந்த ஸ்டார் எவ்வளவு நாளைக்கு இருக்குங்கிறது வந்து தெரியாதுங்கிற மாதிரி அந்த ஷாமின் என்ன சொன்னாங்களோ அதேதான் இவங்களும் வந்து சொல்றாங்க போல. நம்ம ஹீரோனி அதையே யோசிச்சுட்டு ஸ்டார் வந்து பாத்துட்டு இருக்காங்க. நான் இந்த இடத்துல இருந்து டிஸ்அப்பியர் ஆயிடுவோம், அதாவது காணாத போயிடுவோம் போல அப்படின்னு ஹீரோனி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோனி வெளியே என்ன பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு கோல்டா இருக்குதுன்னு சொல்லி அவரோட கோட் வந்து நம்ம ஹீரோனிக்கு வந்து போட்டு விடுறாங்க. சொல்லாது கொல்லாத எதுக்கு வெளியே வந்து நான் ஒண்ணு தேடிட்டு இருந்தேன்னு ஹீரோ வந்து சொல்றாரு. ஹீரோனி நான் இந்த ஸ்டாரை தான் வந்து பாத்துட்டு இருந்தேன்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்டாரா அப்படின்னு கேட்டோடனே ஆமா 300 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஜோஷன் காலகட்டத்துல விஷம் குடிக்கும் போது இந்த ஸ்டார் தான் வந்து வந்துச்சுன்னு ஹீரோனி வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு லைட்டா வந்து புரிஞ்சிருது போல, இந்த ஸ்டார் ஜோசியம் இதெல்லாம் ஒன்னும் நம்பிக்கை கிடையாது, அதெல்லாம் வந்துட்டு ஏமாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்துட்டு சொன்ன உடனே ஹீரோனி சரி ஓகே நம்ம போய் சாப்பிடலாமா, டோஃபு சாப்பிடணும் போல இருக்குதுன்னு ஹீரோனி வந்து சொல்றாங்க. ரெண்டு பேரும் டோஃபு சாப்பிடறதுக்காக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. டிஸ்சார்ஜ் ஆகி வந்த உடனே யாராச்சும் இதெல்லாம் சாப்பிடுவாங்களா ஹீரோ வந்து கேக்குறாரு. ஹீரோனி இதுதான் நல்லா இருக்குது, உனக்கும் கொஞ்சம் தெம்பு வேணும்ல இன்வெஸ்டிகேஷன் பதில் சொல்றதுக்கு, சாப்பிடுங்கிற மாதிரி டோஃபு வந்து எடுத்து வைக்கிறாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா வந்தேங்கிற விஷயம் உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி ஹீரோ வந்து கேட்டோன்னே ஹீரோனி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு யார் ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க, அந்த டிஷ் வந்து சாப்பிடுன்னு இது எனக்கு அந்த டிஷ் வந்து சுத்தமா பிடிக்காது, எங்க அம்மா கூட நான் அதை வந்து சாப்பிட்டு இருக்கேன், பட் அப்பயும் எனக்கு வந்து பிடிக்காது, பட் எங்க அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நான் அதை வந்து சாப்பிட்டேன் கடைசி, ஆனா அதுதான் நான் எங்க அம்மா கூட சாப்பிட்ட கடைசி ஃபுட்டு, இப்ப நான் நினைச்சாலும் அந்த ஃபுட் என்னால சாப்பிட முடியாது இல்ல ஹீரோ வந்து சொன்னோன்னே ஹீரோனி நம்ம யார வந்து லவ் பண்றோமோ அவங்க நம்ம கூட இருந்தா நம்ம என்னைக்குமே லோன்லியா இருக்க மாட்டோம்லங்கிற மாதிரி ஹீரோனி வந்து சொல்றாங்க. கரெக்ட் தான், நீ சொல்றது கரெக்ட் தான், இப்ப நீ என் கூட இருக்கிறதுனாலதான் அந்த லோன்லினஸ் நான் ஃபீல் பண்ணது வந்து இருக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனிக்கு ஒரு மாதிரி கேர் வந்து ஆகுது. அவங்க கையை வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல தானே நம்ம ஹீரோனியோட கையில அந்த கிராச் வந்து இருக்கும், அதாவது அந்த ரத்தம் எடுத்து அடையாளம். பட் இப்ப இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோனிக்கு வந்து தெரியுது. நம்ம ஹீரோனி பயந்துட்டு கண்ணு மூடி திறந்து பார்த்தா பட் ஆனா அவங்க கையில அது இருக்கிறது இல்ல. ஹீரோ என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டு ஹீரோனி ஒண்ணும் இல்லன்னு சொல்லி சாப்பிட்டு வந்து ஆரம்பிச்சுறாங்க. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து வந்தோடனே அந்த லேண்ட் ஓனர் கிட்ட ஹீரோனி
என்ன ரொம்ப பிஸியா இருந்தீங்க போலன்னு, நீ ஹாஸ்பிட்டல் இருந்து ரிட்டர்ன் வந்துட்டியான்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட வந்து அவர் கேக்குறாரு. இங்க ஒருத்தன் டெய்லி வந்து இந்த பல்பை உடைச்சிட்டு போயிடறான், அதனாலதான் ஹாஸ்பிட்டல் வந்து உன்னை பார்க்க முடியல, சாரிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினையும் மேல வந்தோடனே ஹீரோ நான் இன்னைக்கு ஒன்னு தனியா விட்டு போற மாதிரி ஐடியால இல்லைங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோனி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு யாரும் ஒருத்த வரானா, முடியவே முடியாது, நீ ஏன் இங்க தங்க விட மாட்டேங்கிற, நான் இன்னைக்கு இங்கதான் தங்குவோங்கிற மாதிரி ஹீரோ போய் கீழே தரையில வந்து படுத்துறாரு. ஹீரோனியால எதுவுமே வந்து சொல்ல முடியறது இல்ல. அப்புறம் நம்ம ஹீரோ மேல படுக்க வச்சுட்டு நம்ம ஹீரோனி கீழே வந்து படுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு மேல சுத்தமா படுக்கவே முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி அப்படி நம்ம ஹீரோனி பக்கத்துல படுத்துக்கிறாங்க. ஹீரோனி எதுக்காக இப்படி பண்றீங்கன்னா பெட் கம்ஃபர்டபுளா இல்லைன்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்றாரு. ஹீரோனி உடனே திரும்பி வந்து படுத்துக்கிறாங்க. பட்டு நான் தரையில படுத்துட்டு இருக்கேன், ஆனா இவ இவ்வளவு ஸ்ட்ரகனா வந்து இருக்கிறான்னு ஹீரோ வந்து திரும்பி வந்து படுக்கிறாரு. அதான் நம்ம ஹீரோனிக்கு அந்த ஷாமின் சொன்னதே வந்து மைண்ட்குள்ள வந்து ஓடிட்டு இருக்கு. அவங்க கையை அவங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த உலகத்தை விட்டு நான் வந்து போயிடுவேன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி ஹீரோனி ஃபீல் பண்ணிட்டு அந்த ஸ்டார் வேற திரும்பி பாக்குறாங்க. அப்பதான் ஹீரோ வந்து சொல்றாரு, நேத்து நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட சாரி வந்து சொல்லணும், நான் கொஞ்சம் செல்ஃபிஷா வந்து பிஹேவ் வந்து பண்ணிட்டேன், பட் ஹாஸ்பிட்டல்ல நான் எவ்வளவு வந்து பயந்து போனேன் தெரியுமான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோனி எதுக்காக பயந்தீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே, எங்க அவ எழுந்துட்டு நீ யாரு அப்படிங்கிற மாதிரி என்னை தள்ளி விட்டுட்டான்னா என்ன பண்றது, இந்த மாதிரி யோசனை எல்லாம் எனக்கு நிறைய வந்து போயிட்டு இருந்துச்சு, இதெல்லாம் கேட்கறதுக்கே கொஞ்சம் ஃபூலா இருக்கிற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து கேட்கிறாரு. ஹீரோனி அப்படியே யோசிச்சுட்டே வந்து இருக்கிறாங்க. என்னோட லைஃப்ல நீ வர்றதுக்கு முன்னாடி என் லைஃப் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு, பட் அதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லாத வந்து இருந்துச்சு, நீ என் லைஃப்ல வந்த பிறகுதான் அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல் வந்து இருக்குது, ஹாஸ்பிட்டல்ல அந்த மாதிரி பார்த்த பிறகு என் ஆர்ட்டே வந்து உடைஞ்சிருச்சுன்னு ஹீரோ வந்து சொல்றாரு. ஹீரோனி உடனே நம்ம ஹீரோ பக்கம் வந்து திரும்பி படுக்கிறாங்க. படுத்துட்டு உன்னோட ஆர்ட் வந்து உடைஞ்சிச்சா அது உடனடியா பிக்ஸ் பண்ணணும்னு ஹீரோனி வந்து சொல்றாங்க. எப்படி பிக்ஸ் பண்றதுன்னு ஹீரோ வந்து கேட்டோடனே நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்றாங்க. கிஸ் பண்ணிட்டு நம்ம ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு வந்து தெரியாது, பட் இந்த ஒரு மெமரிய நீ லைஃப் லாங் வந்து மறக்க கூடாதுன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கிற மாதிரி ஹீரோனி வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோனி வந்து கிஸ் பண்றாங்க. அப்படியே கியூட்டா அந்த இடத்துல ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க. அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த ஈவன் பொண்ணுதான் வந்து உட்காந்துட்டு இருக்குது. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருந்தாங்க இல்லையா, நம்ம ஷின்ஷீரிய பத்தி தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க தானே ஒரே ஏஜென்சில இருக்கீங்க, அவங்கள போய் பாத்தீங்களா, அவங்க எப்படி இருக்காங்கன்னு உடனே அவன் நல்லாதான் வந்து இருக்கிறா, ஆனா பட் இன்னும் கான்சியஸ்க்கு வந்து வரலங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாமேதான் இப்ப இவங்களுக்கு வந்து மேனேஜரா இருக்கிறாரு போல. அங்க இருக்கிற பொண்ணுங்களா காசிப் வந்து பேசிட்டு இருக்கிறத நம்ம நாம் கேட்டுட்டு வந்து திட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினி கண்ணு முழிக்கிறாங்க. யாரும் கூப்பிடுற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரியுது. சரி நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயினி சடனா எழுந்து வந்து உட்காந்துக்கிறாங்க. யாரு நம்மள வீட்டுக்கு போலான்னு சொல்லி சொன்னது, கண்டிப்பா இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுவேனா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம தாத்தாவை மீட் பண்ணதான் நம்ம ஹீரோயினி வந்து வராங்க. தாத்தா கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க சொன்னதெல்லாம் வந்து கரெக்ட் தான், என்னால அவரை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு என்னால தோணல, நீங்க செல்ஃபிஷா ஒரு விஷயம் கிட்ட கேட்டீங்க இல்லையா, என்னோட பேரை வந்துட்டு லவ்வா இருக்கிற ஒரு குடும்பத்துல வாழணும் நான் நினைக்கிறேன், நீங்க சொன்னது கரெக்டான விஷயம் தான், நான் உங்களோட விஷயம் வந்து கிராண்ட் பண்றேன், நான் உங்க பேரனை வந்து விட்டு போயிடுறேன்ற மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து சொல்றாங்க. அந்த சீன் நம்மளுக்கு ரொம்ப எமோஷனலா வந்து காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினியா அந்த பொண்ணு மீட் பண்ண வந்து வந்திருக்காங்க போல. நம்ம ஹீரோவும் சன்னும் கார்ல உட்காந்துட்டு அந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ் இருக்குது இல்லையா, அதாவது குடிச்சிட்டு வந்துதான் வண்டி இடிச்சாங்கிறத வந்துட்டு அனலைஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன நீங்க இவ்வளவு காமா வந்து இருக்கிறீங்கிற மாதிரி சன் வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா கம்பெனியை கையை விட்டு போயிடுச்சு, தாத்தாவும் இப்ப கோமா செக்ஷன்ல வந்து இருக்கிறாரு, எப்படி உங்களால இவ்வளவு காமா இருக்க முடியுங்கிற மாதிரி சன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனை வந்து கட் பண்ணா இந்த சைடு ஏதோ ஒரு டெட் பாடி வந்து கிடக்குது. யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த நர்ஸ் தான் போல. நம்ம ஹீரோயினி செட்டுக்கு வந்து கிளம்பி வராங்க. ஹீரோ கால்ல சொல்லிட்டு இருக்காரு, உன் உடம்பு இப்பதானே சரியா இருக்குது, அதுக்குள்ளே உன்னை யார் செட்டுக்கு வந்து போக சொன்னது ஹீரோ வந்து கேக்குறாரு. ஹீரோனி நான் வரலன்னா என்ன ஃபயர் பண்ணிட மாட்டாங்களா, உன்னை யார் ஃபயர் பண்ண போறாங்க, நான் அதுக்காக எவ்வளவு காசு செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா ஹீரோ சொல்றாரு. ஹீரோனி அதெல்லாம் இல்ல, என்னோட ஒர்க்கை நான் வந்து பண்ணணுங்கிற மாதிரி காலை வந்து கட் பண்ணிடுறாங்க. அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட் வந்து வராங்க. என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு உடனே ஹீரோனி ஆமான்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே உங்களை பாக்க இவங்களாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க போல, நான் கேள்விப்பட்டேங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. உங்களால முடியலன்னா நீங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவேன். ஹீரோனி இல்ல, நான் வந்துட்டு இங்க இருக்கிற கடமை எல்லாத்தையும் வந்து முடிக்கணும், அட்லீஸ்ட் இந்த பேரையாச்சும் நான் வாங்கி கொடுத்துட்டா வந்து போகணுன்ற மாதிரி இன்டைரக்டா நம்ம ஹீரோனி சொல்லிட்டே இருக்கும்போது அங்கிருந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க, நம்ம ஹீரோனியோட காஸ்டியூம் செக்ஷன் வந்து மாத்திட்டாங்களாம், ஏதோ வார்ட்ரூமுக்கு வந்து போக சொல்லி நம்ம ஹீரோனி கிட்ட வந்து சொல்றாங்க. ஹீரோனி அந்த வார்ட்ரூம்குள்ள வந்து போயிடுறாங்க. இந்த சைடு நம்மளுக்கு ஷோ தான் வந்து காமிக்கிறாங்க. அந்த 50th ஆனிவர்சரி சொல்லி சொன்னாங்களே, அந்த ஆனிவர்சரி பார்ட்டியில வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் எங்க கம்பெனில நடந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்காகவும் நான் சாரி வந்து கேட்கிறேன், இதுக்கு மேல வந்துட்டு ஒழுக்கம் கண்ணியும் கட்டுப்பாடு இது மூலியமா தான் எங்க கம்பெனி வந்து நடக்கும், அதுக்கு நான் வந்து பொறுப்பு. ஃபர்ஸ்ட் எங்களோட ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சோஜின்ங்கிற அவங்க பையனோட பேர்ல ஒரு ரெசார்ட் வந்து ஆரம்பிக்க போறதா, அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணிட்டு எங்க கூட டைப் பண்ற கம்பெனி வந்து மோ கம்பெனின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்றாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு என்ன இந்த கம்பெனிக்குள்ள வந்துட்டு டைப் பண்ணதுக்கு ரொம்ப வந்து தேங்க்ஸ், பட் ஆனா என்னோட டீம்ல இருந்து ஒரு மெம்பரை நான் கூப்பிடணும்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ தான் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்துட்டு இது சாதன
அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நியூஸ்ல வந்து ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மேடையில வந்து ஏறி நின்ன உடனே நான் தான் இப்போ நடக்க போற அந்த ப்ராஜெக்ட் கம்பெனில டிஎஃப் டீமோட லீடர் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்றாரு. நம்ம சோட மூஞ்சில செம்ம ஷாக்கு. ஹீரோ நான் மறுபடியும் வந்துட்டு எங்களோட ஜெனரேஷன் பிளட் லைன்ல இருந்து மறுபடியும் இந்த கம்பெனிக்கு வந்துட்டேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ செம கெத்தா அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. அப்படியே அந்த சீனை வந்து கட் பண்ணா நம்ம ஹீரோனி அந்த வாட்டர் ரூம்க்கு வந்து வர சொன்னாங்களே, அங்க வந்துட்டு என்ன யாருமே வர மாட்டேங்கிறாங்க, என்ன யாராச்சும் ஃபுல் கீல் பண்ணிட்டு இருக்காங்களா, ஹீரோனி தண்ணி குடிச்சிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு சோ வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கிறாரு. ஹீரோ எப்படி ஒரு புலிய வந்து பிடிக்கணும்னா முதல்ல அதோட 10th வந்து போனோம், அந்த மாதிரிதான் உன்னை பிடிக்கிறதுக்கு நான் இந்த கம்பெனிக்குள்ள வந்தா தானே முடியுங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. உடனே அந்த மோ பொண்ணு கிட்ட நீ ஒரு டேலண்டான பிசினஸ் உமனா இருப்பேன்னு நினைச்சேன், பட் ஆனா நீ இந்த மாதிரி இருப்பேன்னு நான் வந்து நினைக்கல, நீயும் பொண்ணு தானேங்கிற மாதிரி இன்சல்ட் பண்ற. உடனே மோ பொண்ணு நான் கூட நீங்க ஒரு சேர்மனா இருந்துன்னு அடுத்தவங்க கம்பெனி காசுக்கு அழிவீங்கன்னு நினைச்சு பாக்கலன்னு சொல்லி நம்ம ஹீரோ சாமியா வந்து சிரிக்கிறாரு. அதுக்குள்ள அந்த சோவோட பையன் வந்து வந்துறாரு போல, அவர் அந்த இடத்துல இருந்து வந்து கிளம்பிறாரு. மோ நினைச்ச மாதிரி கம்பெனிக்குள்ள வந்துட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ நம்ம இன்னும் எதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணல, இதுக்கு மேலதான் எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், பட் என் கூட கோஆபரேட் பண்றதுக்கு தேங்க்ஸ்ங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கை கொடுக்குறாரு. அந்த பொண்ணு ஹீரோ கை கொடுக்குற சமயத்துல அங்க 2 டிடெக்டிவ் வந்து வந்துடுறாங்க. அந்த நர்ஸ் இறந்த கேஸுக்கும் நம்ம ஹீரோக்கும் வந்து சம்மந்தம் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. லாஸ்டா நம்ம ஹீரோ போனுக்கு தான் கால் போயிருக்கோம், இல்ல ஹீரோ அவங்க வீட்டுல போய் மீட் பண்ணிருக்காங்களோ, மேபி அதனால உங்களை விசாரிக்கணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு யோசனை வந்து நடக்குது. மேபி தாத்தாக்கும் நம்ம ஹீரோனிக்கும் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அதுக்கும் அந்த நர்ஸ் இறந்ததுக்கு எல்லாத்துக்குமே சோதனை பேக்கா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஹீரோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே ஹீரோனிக்கு வந்து கால் பண்றாங்க. ஹீரோனி அட்டென்ட் பண்ணனே நீ எங்க இருக்கிற, உங்க கூட யாரு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் கூட யாரும் இல்ல, நான் தனியாக இருக்கிறேன் ஹீரோனி சொன்ன உடனே நீ உடனே காருக்கு வந்து கிளம்பிப்போ, நான் சொல்றதை கேளு ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோனியோட போன் வந்து சுவிச் ஆஃப் வந்து ஆயிடுது. ஹீரோனி அப்படி தூக்கம் வருதுன்னு சொல்லி படுத்துடுறாங்க போல. நம்மளோட நாம் வந்து வெளியே நின்றுட்டு இருக்காரு. இவன் என்ன போனே அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி கால் பண்ணி பார்த்தா சுவிச் ஆஃப்னு சொல்லி வருது. அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்து கேக்குறாங்க, ஷின்ஷிரியா நீங்க பாத்தீங்களா, அவ அப்பவே அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து போயிட்டாலேங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து போய் சொல்லிருது போல. உடனே நாம அப்படியா என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம்ல, நான் ஒரு கார் எடுத்துட்டு போன பிறகுதான் நம்மளுக்கு ஒரு ஷாக்கிங்கான ரிவியூலே இருக்குது. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்கதான் சரியான துரோகியா இருப்பாங்க போல. நம்ம ஹீரோனிய வேணும்னே மாட்டி விடுறதுக்காக தண்ணியில ஏதோ ஒரு மயக்க மருந்து வந்து கொடுத்துருக்காங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க. இந்த சைடு அந்த ப்ரொடியூசர் மேடம் நம்ம ஹீரோனோட சின்ன வயசு போட்டோ தான் வந்து எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனி அப்படியே முழிச்சுட்டு எல்லாம் எழும் போது அவங்களுக்கு அப்படியே கேரா வந்து இருக்குது. அதுல கண்டிப்பா ஏதோ மயக்க மாத்திரம் வந்து கலந்துருப்பாங்க போல. ஹீரோனி எழுந்து வந்து ப்ளீஸ் யாராச்சும் கதவு தருங்க, ப்ளீஸ் யாராச்சும் கதவு தருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி கத்திட்டு அப்படியே மயக்கம் போட்டு வந்து விழுறாங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா வந்துட்டு ஏதோ கஷ்டத்துல வந்து இருந்திருப்பாங்க போல. சரி ஓகே ஃபேமிலியோட நம்ம சூசைட் பண்ணி இறந்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனிக்கு தூக்க மாத்திர மாதிரி கொடுத்துட்டு காரோட அப்படியே தண்ணியில வந்து விழுந்துடுறாங்க போல. நம்ம ஹீரோனி மட்டும் தான் அந்த இடத்துல மயக்கம் தெளிஞ்சு முழிச்சுட்டு கத்துறாங்க, அம்மா அப்பா எழுந்துருங்க யாராச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திட்டே இருக்கும் போது அந்த கார் ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்குது. அதுக்குள்ள நம்ம ஹீரோ கரெக்டா வந்து அந்த பிளாஷ்பேக் முடிஞ்ச உடனே டோர் ஓபன் பண்ணிட்டு வந்து வந்துடுறாங்க. வந்து ஷின்ஷிரி ஷின்ஷிரி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்துட்டு கத்துறாரு. எழுந்துரு என்ன பாருன்னு உடனே ஹீரோனி வந்து முழிச்சு வந்து பாக்குறாங்க. என்னை யாரும் வந்துட்டு ட்ராப் பண்ண மாதிரி எனக்கு வந்து தோணுது, நான் இறந்துட்டு இருப்பேன்னு நினைச்சேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுன்னு ஹீரோனி வந்து சொல்றாங்க. ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஷின்ஷிரி என்ன பாரு, நீ நல்லதா இருக்கிற, சேஃபா இருக்கிற, நான் தான் இருக்கிறல்ல, உன்னை அப்பெல்லாம் நான் தனியா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோனி ஒரு விஷயம் வந்து யோசிக்கிறாங்க. நான் இவனை விட்டுட்டு சீக்கிரமா வெளியே போயிடலாம் நான் வந்து நினைச்சேன், என்னோட பேரை இதுக்கு முன்னாடி கூப்பிடுறதுக்கு கூட ஆள் வந்து கிடையாது, பட் என்னோட வாழ்க்கைய வாழ வச்சதே நீ மட்டும்தான், உன்னை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும், இது அவ்வளவு ஈஸி வந்து கிடையாதுன்னு சொல்லி ஹீரோ வந்து அடிக்கிறாங்க. இன்னொரு ஒரு பிளாஷ்பேக்க நம்ம ஹீரோனி வந்து யோசிச்சு பாக்குறாங்க. அது என்ன பிளாஷ்பேக்னா, அந்த மோ வந்து நம்ம ஹீரோனி வந்து மீட் பண்ணாங்க இல்லையா, மோ கிட்ட வந்துட்டு சொல்லியிருக்காங்க நீ அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணு, நான் வந்து இந்த இடத்துல இருந்து போயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. எங்க நீ அவனை பிரேக்கப் பண்ண போறியான்னு மோ வந்து கேக்குறாங்க. ஆமா நீ தேடினா கூட நான் கிடைக்க மாட்டேன்னு மோ கிட்ட சொல்லியிருப்பாங்க போல. அதே ஹீரோனி யோசிச்சு பார்த்துட்டு உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும், என்கிட்ட எதுக்காக இவ்வளவு லவ் வந்து நீ வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோனி பயங்கரமா வந்து அழுகுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே அக் பண்ணிட்டு கன்சோல் பண்றதோடவே நம்மளுக்கு இந்த 11th எபிசோட் வந்து முடிச்சிடறாங்க. ஐ ஹோப் இந்த எபிசோட் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் வந்து போட்டுருங்க. நாளைக்கு வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் வந்து பார்க்கலாம். ஓகே, பை பை.